வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். இன்றைக்கி நம்ம ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே ஈஸியாக செய்யக்கூடிய டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா பாலக்கீரை பக்கோடா. ரொம்ப சுலபமாக இருக்கும், டேஸ்ட்டுமே ரொம்ப அருமையாக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதே சமயத்தில் கீரை சேர்த்து செய்கிறதால ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாகவும் இருக்கும். பாருங்க எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக இருக்குன்ட்டு. வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி கப் வச்சுட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே சின்ன துண்டு இஞ்சி தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு அது கூடவே ஒரு 7-8 பல் பூண்டு, மேலே உள்ள தோலை மட்டும் எடுத்துருக்கேன், தோல் உரிக்கலை, அதை சேர்த்துட்டு காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். இந்த பச்சை மிளகாவை நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம மிக்சியில் சேர்த்து அடித்து பண்ணும்போது குழந்தைங்க வாயில் கடிப்படாது. தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்க்கக்கூடாது, தண்ணி சேர்த்தா நைஸாக மஞ்சிடும். இந்த மாதிரி மைய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மைய வச்சுருந்த மசாலாவை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு அது கூடவே 2 கைப்பிடி அளவுக்கு பாலக்கீரை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பொடியை கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் மெல்லுசாக நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அந்த வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உதிர்த்த மாதிரி சேர்த்துக்கோங்க. பக்கோடாவுக்குலாம் வெங்காயம் இந்த மாதிரி உதிர்த்த மாதிரி தான் சேர்த்துக்கணும். அது கூடவே 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு, 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு, அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்க்காமல் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த அரிசி மாவு மசாலா எல்லாமே ஒன்றா சேர்ந்து வரும். நீங்கள் கலந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கீரை வெங்காயம் தான் அதிகமாக இருக்கணும், மாவு குறைவாக தான் இருக்கணும். இந்த பதத்தில் இருக்குது பாருங்கள். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நல்லா கொதிக்க சுட இது மாதிரி காய்ச்சிட்டு சேர்த்துங்கன்னா பக்கோடா நல்லா நமக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். அதுக்காக தான் சூடு இருக்கும், கொஞ்சம் பார்த்து தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த எண்ணெயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ கலந்து விட்டுட்டு தண்ணி அதிகம் சேர்க்காமல் இந்த மாதிரி கையால் லைட்டாக தெளிச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு தெளிச்சுக்கிட்டிங்கன்னா போதும். தண்ணி அதிகமாக சேர்த்தோன்னா நமக்கு நீர்த்து போயிடும், நமக்கு பக்கோடா மாதிரி கிறிஸ்பியாக போட வராது, போண்டா பதத்துக்கு வந்துடும். இந்த பதத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ எல்லாம் சேர்த்து ஒன்றா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கலந்து விட்டு பார்த்தீங்கன்னா இந்த பதத்துக்கு தான் இருக்கணும். உங்களுக்கு பார்க்கும்போது மாவு குறைவாக இருக்குது பாருங்கள், நமக்கு வந்து கீரை வெங்காயம் தான் அதிகமாக இருக்குது. இந்த பதத்துக்கு இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் கையில் எடுத்து இந்த மாதிரி சின்ன பக்கோடா மாதிரி கிள்ளி போடுறதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது பாருங்கள், இதுதான் கரெக்டான பதம். இப்போ நமக்கு பக்கோடாவுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. பக்கோடா பொரித்து எடுக்கிறதுக்காக ஒரு கல்கத்தா கடாயில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். இப்போ இந்த கடாய் கூட பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியமில் சப்பாத்தி உருட்டுற மனை, மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல், அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல், புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்ச பிறகு அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு இந்த மாதிரி சின்ன ரொம்ப அழுத்தமாக போடக்கூடாது, லைட்டாக அப்படியே எடுத்து போட்டு விடுங்க. அழுத்தமாக போட்டு விட்டிங்கன்னா உள்ளே எல்லாம் கிறிஸ்பியாக பொரிஞ்சு வராது. அதனால் இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு நீங்கள் எவ்வளோ எண்ணெய் சேர்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ போட முடியுமோ போட்டுக்கோங்க. போட்டு விட்டுட்டு உடனே கலந்து விடாதீங்க. எண்ணெயில் கொஞ்சம் பபுள்ஸ் அடங்கிட்டு கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆகி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு லைட்டாக கலர் மாறி இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வந்த பிறகு இது இன்னொரு சைடு வேகிறதுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நல்லா மேலே கிறிஸ்பியாக கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகி வந்திருக்கு பாருங்கள். இந்த பதத்தில் இருந்துச்சுன்னா சரியாக இருக்கும். இப்போ நம்ம இதை எண்ணெயை வடிச்சிட்டு வெளியில் எடுத்துக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கீரை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு செய்து கொடுங்க. டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும், ஹெல்த்தியான ரெசிபியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.